ஜோதிடக்கலையை கற்றுக் கொடுத்த அனைத்து குருமார்களையும் வணங்கி, எனக்கு இந்த ஜோதிடத்தை கற்றுக் கொடுத்த குருமார்களை வணங்கி, குறிப்பாக இந்த எதிரடை நட்சத்திரத்தை கற்றுக் கொடுத்த திரு டாக்டர் மகரிஷி மந்திராச்சலம் ஐயா அவர்களையும் வணங்கி, இந்த எதிரடை நட்சத்திரங்களை பற்றி பார்ப்போம். அதாவது சூரியனுக்கு 12 நட்சத்திரங்கள் எதிரடையில் வரும். சந்திரனுக்கு 7 நட்சத்திரங்கள் எதிரடையில் வரும். செவ்வாய்க்கு 5 நட்சத்திரங்கள் எதிரடையில் வரும். புதனுக்கு 4 நட்சத்திரங்கள் எதிரடையில் வரும். குருவுக்கு 3 நட்சத்திரங்களும் சுக்கிரனுக்கு 3 நட்சத்திரங்களும் எதிரடையில் வரும். சனிக்கு 7 நட்சத்திரங்களும் ராகுவுக்கும் கேதுவுக்கும் 2 நட்சத்திரங்களும் எதிரடையில் வரும். இந்த நட்சத்திரங்களில் நம் ஜாதகத்தில் ஒரு கிரகம் எந்த சாரத்தில் நிற்கிறது, அந்த சாரத்திற்கான எதிரடை நட்சத்திரங்கள் எது எது என்று பார்த்து கொள்ள வேண்டும். அப்படி பார்த்த பிறகு இந்த எதிரடை நட்சத்திரங்களை மட்டுமே வைத்துக்கொண்டு ஜாதகத்திற்கு பலன் சொல்ல முடியும். இதில் உச்சம், நீச்சம், பகை, நட்பு எதுவுமே கிடையாது. இந்த கட்டம் போட்டிருக்காங்க. இந்த கட்டத்தில் பார்த்தீங்கன்னா கும்ப லக்னம், லக்னத்தில் சந்திரன், மீனத்தில் குரு வக்ரம், உடன் ராகு, கன்னியில கேது, துலாத்துல செவ்வாய் புதன், விருச்சகத்தில் சூரியன் சனி, தனுசுல சுக்கிரன். பாத்தீங்கன்னா லக்னம் நிற்கக்கூடிய சாரம் சதயம். பாக்குறீங்களா? இல்ல, நான் அதை அப்படியே சொல்லிடுறேன். லக்னம் நின்ற சாரம் சதயம். பாதம் எனக்கு தேவையில்லை. எனக்கு பாதம் தேவையில்லை. ரைட். நவாம்சத்துக்கு நம்ம போறதில்லை. அப்படியே விட்டுருங்க. இப்ப நமக்கு எதிரடியில் கேட்டை வந்தது யாருக்காவது? கேட்டை எதிரடியில் யாருக்காவது வந்துச்சா? எதிரடி நட்சத்திரத்தில் இப்போ எழுதிருக்கீங்களே, இப்போ சந்திர கேட்டேன்னு கேட்டை அழிச்சிட்டு மாந்தின்னு எழுதுங்க. அப்ப மாந்தியும் கூட போடுங்க. மாந்தி. சரி. இப்போ இந்த ஜாதகத்தில் சூரியன் அனுசத்தில் நிற்கிறார். நான் இந்த பக்கம் கொண்டா சௌரியமா இருக்குமோ? அந்த அனுசத்துக்கு எதிரடையில் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு சந்திரன் வரார், அடுத்து ராகு வரார், ராகுக்கு அடுத்து கேது வரார், புதனுக்கு அடுத்து கேதுக்கு அடுத்து புதன் வரார். 4 கிரகம் சூரியனுக்கு எதிரடையில் வருது. இந்த 4 கிரகம் வர்றதுனால என்ன நடக்கும் அப்படின்னா, இவங்களுக்கு இந்த ஜாதகர் யாரோ அவங்களுக்கு அப்பா அம்மாவுக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் சரியா இருந்திருக்காது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். சூரியனுக்கு எதிரடையில் சந்திரன். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ராகு கேதுக்களும் எதிரடையில் இருக்காங்க. இந்த ராகு கேதுக்கள் எதிரடையில் வர்றதுனால இது ஏன் நடக்குது அப்படின்னா, இவங்க முன்னோர்கள் செய்த பாவங்கள், முன்பிறவியில் செய்த பாவங்கள், இதுனா தாத்தா வழி, இதுனா பாட்டி வழி, 2 பக்கமும் எடுத்துக்கணும். அடுத்து புதன் வராருங்க. சூரியனுக்கு எதிரில் புதன் வர்றதுனால இவருக்கு படிப்பும் கம்மியா தான் இருக்கும். புதன் எதிரடியில் வந்துட்டார். சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா சந்திரன் சதயத்தில் நிற்கிறாரு.
இவருக்கு எதிரடியில் ராகு மட்டுமே வரார். அப்படிங்கிறப்போ அம்மா வழியில் எந்த விதமான தோஷங்களோ வேற எதுவுமே இல்லை. இந்த ஜாதகருக்கு அம்மா வந்து நல்ல சப்போர்ட்டடா இருந்திருப்பாங்க. அம்மாவோட சப்போர்ட் பயங்கரமா இருக்கும் இவங்களுக்கு. அம்மாவோட இதில் தான் வளர்ந்துருப்பாங்க. இங்க ராகு இருக்கிறது வந்து இவங்க அப்பா வழி கர்மாவை தான் சொல்லும், அம்மா வழி கர்மாவை சொல்லாது. அடுத்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் வந்து சுவாதியில் நிற்கிறாரு. செவ்வாய்க்கு எதிரில் சூரியன் சந்திரன் லக்னமும் வந்துருச்சு. இதில் என்ன இருக்குன்னா, இப்போ இவங்க சகோதரர்கள் அப்படின்னு எடுத்தீங்கன்னா, இவங்க சகோதரர்கள் வந்து அப்பாவுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. இவங்க அம்மா வந்து எல்லா விஷயத்திலையும் ஒரு குழப்பமாகவே இருப்பாங்க. தெளிவான முடிவு அம்மானால எடுக்க முடியாது. ஏன்னா அங்கே லக்னம் வந்துருச்சு எதிரடையில். ஆனால் இவங்க தெளிவான முடிவு எதையுமே எடுக்க முடியாது. மாதிரி புதன் வந்து விசாகத்தில் நிற்கிறாரு. அங்கே ராகு தான் எதிரடியில் வர்றாரு. ராகு எதிரடியில் வர்றதுனால இவங்களுக்கு படிப்பு நல்லா இருக்கும். ஆனா அந்த படிப்புக்கேற்ற உத்தியோகம் இருக்காது. சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா குருவுக்கு எதிரில் யாருமே இல்லை. அதனாலதான் இந்த இதுக்கும் புதனுக்கு எதிரிலையும் ராகு தவிர வேற யாருமே இல்லை. குருவுக்கு எதிரில் யாருமே இல்லைங்கிறதுனால இவங்க வந்து நல்ல புத்திசாலியா இருப்பாங்க. எதை ஒன்னையும் ஒரு காரியத்தை எடுத்தா அந்த காரியத்தை யோசனை பண்ணி முடிக்கக்கூடிய ஆளா இருப்பாங்க. அவசரம் இருக்காது இவங்க கிட்ட. அடுத்து பாத்தீங்கன்னா சுக்கிரன் மூலத்தில் நிற்கிறாரு. செவ்வாய் சுவாதியில் வந்து எதிரடியில் செவ்வாய் தான் வர்றாரு. இப்ப சுக்கிரன் அப்படிங்கிறப்போ இவர் பாத்தீங்கன்னா சுக்கிரன் வந்து இவருக்கு 4க்கும் 9க்கும் உடைய சுக்கிரன் 11 போய் உட்கார்ந்துருக்காரு. 11 உட்கார்ந்துருக்காரு. இப்போ 4க்கும் 9க்கும் உடைய சுக்கிரன் 11 போய் உட்கார்ந்து, ஆனால் இங்கே செவ்வாய் மட்டுமே எதிரடியில் வர்றதுனால இவங்களுக்கு வந்து சகோதர சகோதரிகளுடைய சப்போர்ட் இருக்காது. ஆனால் இவங்க சுக்கிரனை வந்து நம்ம களத்திரக்காரன்னு எடுத்துக்கிறோம். ஏன்னா செவ்வாய் வந்து பெண்ணுக்கு மாப்பிள்ளை தான். ஆனால் களத்திரக்காரன் ஆண் பெண் யாராக இருந்தாலும் சுக்கிரன் தான். அப்படிங்கிறப்போ இவங்களுக்கு ஒரு நல்ல களத்திரம் அமைஞ்சிருக்கும். ஆனால் இவங்க வந்து சகோதர சகோதரிகளை எதிர்த்துக்கிட்டு கல்யாணம் பண்ண மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும். கரெக்டாக வருதான்னு சொல்லுங்க. அப்புறம் அடுத்து பார்த்தீங்கன்னா சனி கேட்டையில் நிற்கிறார். அவருக்கு எதிரடையில் குருவும் புதனும். இப்போ சனி வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு 10 தொழில் ஸ்தானத்தில் நிற்கிறார். லக்னாதிபதி தொழில் ஸ்தானத்தில் நிற்கிறார். லக்னாதிபதிக்கு எதிரில் குருவும் புதனும் வராங்க. அப்போ இவர் செய்யக்கூடிய தொழிலில் இவங்க செய்ய விடாம தடுக்கிறதுக்கு ஆள் இருக்குது. வேணாம் இது செய்யாத, அப்புறம் பார்த்துக்கலாம், இது பெண்ணு வேண்டாம் அப்படின்னு சொல்ற மாதிரி எதிர்ப்புகள் தான் இருக்கும் போலயே நல்லா செய்ய அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்கக்கூடிய நிலை இருக்காது. நீங்களும் இந்த ஜாதகர் சப்போஸ் எதாவது யோசிச்சு செய்யணும்னா கூட செய்யறப்போ உள்ள ஒரு பயம் இருக்கும், பய உணர்வு இருக்கும். இந்த பய உணர்வை தாண்டி இவங்க போகவே முடியாது. சப்போஸ் இவங்க ஜோதிடராக இருந்தா கூட பலன் சொல்றப்போ உங்களுக்கு ஒரு தடுமாற்றம் வரும். அது மாதிரி ராகுக்கு எதிரிட பாருங்க, சனி மாந்தி வந்துட்டாங்க. இந்த ராகுக்கு எதிரடியில் சனி வர்றது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராகு வந்து உட்கார்ந்து இருக்கக்கூடிய இடம் 2ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்காரு. இங்கே சனி வந்து 10ல் இருக்கார். 10ல் சனி இருந்து 2ல் ராகு இருக்கிறதுனால மாந்தியும் அங்கே போய் கூட உட்கார்ந்துட்டதுனால எதிரடியில் வந்ததுனால நீங்கள் வந்து முதல்ல ஒரு பரிகாரம் பண்ணணும். இந்த முன்னோர்களுக்கான பரிகாரத்தை ராகுக்கு இந்த சனி மாந்திக்கு நம்ம சொல்லணும் இல்லையா, பிரேத சாபம், அதுக்கான பரிகாரத்தை பண்ணிட்டீங்கன்னா தான் நீங்க ஜெயிக்கவே முடியும். நம்ம கேதுக்கு எதிரில் சுவாதி செவ்வாய் வந்துருச்சு. அங்கேயும்
அதாவது நீங்க பாத்தீங்கன்னா, நீங்க கல்யாணம் பண்ணி போன வீட்டில் ஒரு துர்மரணம் இருந்திருக்கும். அந்த வகைரா அவங்க சித்தப்பா பெரியப்பா பங்காளிகள் இந்த வகையில் 10ஆம் இடத்தம் சனி, 10ஆம் இடத்துல சனி இருக்கிறதுனால ஒரு துர்மரணம் இருந்திருக்கும் அந்த வீட்டில். அப்படி இல்லை அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, அங்க வந்து ஏதாவது ஒரு மாமியார் மருமகள் பிரச்சனை இது மாதிரி ஒன்று இருந்தே இருக்கும். அதே மாதிரி நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா, சனி எந்த கட்டத்தில் இருந்தாலும் சரி, லக்னத்துக்கு அது எத்தனாவது இடமோ அந்த உறவுல ஒரு துர்மரணம் இருந்தே இருக்கும். நீங்க அதை எப்ப வேணா செக் பண்ணிக்கலாம். இது வந்து விதி. இது எப்படின்லாம் சொல்ல முடியாது. சனி எங்க எந்த கட்டத்தில் இருந்தாலும் சரி, அந்த இப்ப 4ல் இருக்கார் அப்படின்னா நம்ம அம்மா வகையில ஒரு துர்மரணம் இருக்கும். 5 இருக்கு, 5ல் அப்படின்னா தன் குழந்தைகள் வழியிலேயே ஒரு துர்மரணம் இருக்கும். 7ல் இருக்கார் அப்படின்னா யாரு கல்யாணம் பண்ணிக்கிறோமோ அந்த வீட்டில் ஒரு துர்மரணம் இருந்தே இருக்கும். அந்த துர்மரணம் இருக்கிற வீட்டில் தான் அவங்களுக்கு கல்யாணமே ஆகும். வேற எங்க போய் எத்தனை ஜாதகம் பார்த்தாலும் செட் ஆகாது. கடைசியில் பார்த்தா அந்த வீட்டில் ஒரு துர்மரணம் இருக்கும். அந்த வீட்டில் தான் அவங்களுக்கு கலத்திரம் செட் ஆகும். நீ பொருத்தம் பார்க்குறப்ப நம்ம ஈஸியாக கேட்டுடலாம். அந்த சனி இங்கே இருக்காரு 7ல், அப்போ நீங்கள் இந்த ஜாதகரி வாங்கினீங்கன்னா அந்த வீட்டில் ஒரு துர்மரணம் இருக்கிற ஜாதகத்தை வாங்கினாதான் உங்களுக்கு மேட்ச் ஆகும்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ஏன்னா கர்மகாரகன் இல்லையா, அந்த வேலை செய்வார் அவர். ஏன்னா நான் முன்னாலே ஒரு இதில் சொல்லியிருக்கேன் நான், அதாவது சனி வந்து எங்கே இருக்காரோ அதில் 1 2 3 7 10 12 இங்கே தான் எத்தனை குழந்தைகள் இருந்தாலும் அத்தனை குழந்தைக்கும் சனி இருக்கும். இது அப்பா ஜாதகத்தை வச்சு பார்க்கக்கூடிய சமாச்சாரம். அப்பா ஜாதகத்தில் சனி இருக்கிற இடத்த 1ன்னு வச்சுட்டிங்கன்னா 1 2 3 7 10 12 இங்கே தான் அவங்க குழந்தைகளுக்கு சனி இருக்கும். எத்தனை குழந்தை இருந்தாலும் சரி. ஆனால் சனி வக்ரமாக இருந்தால் ஒரு கட்டம் மாறும். அது மாதிரி தான் இது. சனி எங்கே இருக்காரோ அந்த வீட்டில் அந்த உறவு காரகத்தில் கண்டிப்பாக ஒரு துர்மரணம் இருக்கும். அதை நீங்கள் ஜாதகம் பார்க்க வர்றவங்க கிட்ட ஜாதகத்தை பார்த்தோன்னே இங்கே இப்படி இருக்காப்பான்னு கேட்டால் ஆமான்னு சொல்லுவாங்க. நீங்கள் அதை பார்த்துக்கலாம். அது மாதிரி இந்த மாந்தி பாருங்க, ராகுக்கு மட்டும்தான் எதிரடியில் வராது, ஏன்னா வேற எங்கேயுமே வரல. இந்த ராகுக்கு மட்டுமே எதிரடியில் வர்றப்போ இவங்க அப்பா வகையில் தாத்தா வகையில் தான் கர்மா இருக்கு. இதுக்கு மட்டும் நீங்க இங்க சனியும் பாருங்க வந்துட்டார் எதிரடையில். அப்போ கண்டிப்பா நீங்க இதுக்கு மட்டும் ஒரு பரிகாரம் பண்ணிடுங்க. பண்ணிட்டு நீங்க மற்றபடி ப்ரொசீட் பண்ணீங்கன்னா, இந்த ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு இவ்வளவு இருந்தாலும் பாருங்க குருவுக்கு எதிரடையில் யாரும் இல்லை. இந்த குருவுக்கு எதிரடையில் யாரும் இல்லைங்கிறப்ப இந்த ஜாதகம் ஜெயிச்சிரும். ஏன்னா குருவுக்கு எதிரில் யாராவது வந்தாதான் நமக்கு வந்து அந்த குருவருள் கிடைக்காது, திருவருள் கிடைக்காது, எதுவுமே கிடைக்காது. நீங்க குருவுக்கு எதிரில் யாருமே வரல, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இது. அதே மாதிரி சுக்கிரனுக்கு எதிரில் பாருங்க செவ்வாய் தான் வருது. இந்த களத்திரத்தோட சகோதர சகோதரிகள் அல்லது ஜாதகரோட சகோதர சகோதரிகள்னால மட்டும்தான் பிரச்சனை வருமோ ஒழிய கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை வராது. அதுவும் நீங்க பார்த்துக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சந்திரனுக்கு எதிரிடலையும் ராகு மட்டும்தான் வருது. இந்த ராகுங்கிறப்போ இந்த ராகு வந்து உங்களுக்கு என்ன சொல்லும்? முன்னோர்கள் பிரச்சனை தான் சொல்லும். அதனால இந்த இடத்துலையும் அம்மாவோட சப்போர்ட் 100% இல்லை, 200% இந்த இடத்துல இருக்கும். அவ்வளவுதான். இந்த ஜாதகத்தை எடுத்தா இன்னும் வாழ்க்கை அருமையா இருக்கும். அதை பத்தி கவலையே பட வேண்டிய அவசியம் இல்லைங்க. 2ல் குரு வக்ரம். குரு வந்து வக்ரம் ஆகக்கூடாது, ஆனால் அங்கே ராகுவும் வக்ரம். இப்போ 2 பேரும் ஒரே திசைக்கு தான் போவாங்க. அப்படிங்கிறப்ப இந்த குரு வக்ரம் பாதிக்காது. நீங்கள் அதை வக்ரம் இது பாதிக்கும்னு எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா 2 பேருமே ஒரே மாதிரி போவாங்க. அப்போ இந்த இடத்துல ஒரு பிரம்மாண்டம் தான் கொடுப்பாங்க. ஆனால் அந்த பிரம்மாண்டத்தை எப்போ கொடுப்பாங்கன்னா ராகு திசை குரு புத்தி, குரு திசை ராகு புத்தியில தான் கொடுப்பாங்க. அதையும் பார்த்துக்குங்க. இந்த லக்னத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் வந்து உங்களுக்கு வந்து திருமணம் லேட்டாக ஆயிருக்கும் இல்லையா?
ஏன்னா சனி வீட்டில் இல்லை, அவர் நிற்கிற சாரம் சதயத்துக்கு போயிட்டார் இல்லையா, அதனால பிரச்சனை இல்லை உங்களுக்கு, அதனால பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த 10ஆம் இடத்துல சூரியன் சனி இருக்கிறது உங்களுக்கு ஒரு அருமையான வாய்ப்பு இருக்கு. நீங்க செய்யக்கூடிய தொழிலில் ஒரு ஃபியூச்சர் பயங்கரமா இருக்கும். நல்ல இப்ப ஜோதிடமே இருந்தா கூட ஒரு பெரிய நிலைக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நீங்க பாருங்க, சூரியனுக்கு எதிரடையில சனி வரவே இல்லை. அதனால அவங்க 2 பேரும் நட்பு கிரகங்களா போயிட்டாங்க அந்த இடத்துல. நம்ம பராசரம் அப்படின்னு சொல்லுவோம், சூரியனுக்கு சனி பகைன்னு சொல்லுவோம். ஆனா இங்க அப்படி எடுக்கிறது இல்லை. இதுதான் நாங்க சொல்லுவோம் ஜோதிடத்தின் அதிசூட்சமம் அப்படின்னு நாங்க சொல்லுவோம். ஏன்னா இது வந்து சாதாரணமாக ஜோதிடர்கள் அல்லாதவர்களுக்கு இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் புரியாது. ஏன்னா இதுக்காக நான் ஒரு கிளாஸ் போட்டிருந்தேன். ஜோதிட ஜாம்பவான்கள் ஜோதிட கிளாஸ் நடத்துறவங்க இந்த மாதிரி ஆளுக்கு மட்டும் 60 பேர் என் கிளாஸ்ல இருந்தாங்க. இன்க்ளூடிங் நம்ம செல்வியோட பிஏ கூட என் கிளாஸ்ல இருந்தாங்க. அதனால் இந்த எதிரடை நட்சத்திரங்களை வந்து நான் பிரபலப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த வேலையை செஞ்சிட்டு இருக்கேன். மெயினாக வந்து இது யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. இது எல்லாத்துக்கும் போகணும் அப்படிங்கிறதுக்காக வெறும் 300 ரூபா தான் சார்ஜ் வாங்கிட்டு நான் இதை பண்ணேன். எதுக்குன்னா காசே வாங்கலினாலும் மரியாதை இருக்காது. ஆனால் இது நான் படிக்கிறப்போ 6200 ரூபா கட்டி படித்தேன் இந்த கிளாஸ். ஆனால் எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். சும்மா ஒரு ஆமாங்க, தெரிஞ்சுக்காம நம்ம ஜோசியம் சொல்றோன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு திசாபுத்தி நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. இந்த எதிரடை நட்சத்திரத்துக்கு கண்டிப்பாக நீங்கள் பார்க்கணும். நம்ம என்ன சொல்லுவோம், இந்த இப்போ லக்னாதிபதி திசை நடக்குது, லக்னாதிபதிக்கு நட்பான புதன் திசை நடக்குது அப்படின்னா என்ன சொல்லுவோம், நல்லா இருக்கும், இந்த திசாவில் நீங்கள் சூப்பராக வந்துடுவீங்கன்னு சொல்லுவோம். ஆனால் இப்போ நம்ம இது எடுத்துக்குவோம், சனி திசை குரு புத்தி நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. சனி திசை குரு புத்தி நடந்தால் நம்ம என்ன சொல்லுவோம், தொழில் செட் ஆயிரும், நல்லா இருக்கும்னு சொல்லுவோம். ஆனால் இங்கே பாருங்க, சனிக்கு எதிரடியில் குரு வந்துட்டார். கண்டிப்பாக அந்த நேரத்தில் தொழிலில் பிரச்சனை தான் இருக்கும். இது வந்து எதிரடையை வச்சு தான் சொல்ல முடியும். பராசுரத்தில் நீங்கள் பார்த்தோன்னே 2 பேரும் நல்லா இருக்காங்க, இங்கே என்ன குரு 2ல் இருக்காரு, புதன் வந்து 9ல் இருக்காரு, நல்லா இருக்கும்னு சொல்லிடுவோம். ஆனால் இங்கே ஒருத்தருக்கு ஒருத்தர் எதிரடையில் உட்காந்துட்டாங்க. அப்படிங்கிறப்போ இந்த இந்த ஜாதகருக்கு என்ன தசா புத்தி ஓடுதுமா, சனி திசை ராகு புத்தி. பாருங்க, சனி திசையில ராகு புத்தி, சனி திசைக்கு ராகு பாருங்க எதிரடையில் வரலங்கிறப்போ இந்த சனி திசை, ஏன்னா ராகுவும் சனி மாதிரி தானே இயங்குவார். அப்படிங்கிறப்போ இந்த சனி திசை ராகு புத்தியில நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அந்த லெவலுக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதை நீங்க பார்த்துக்கலாம். இதுவே அவர் எதிரில் வந்திருந்தாருன்னா நம்ம இல்லை முடியாதுன்னு சொல்லிடலாம். இதை நீங்க கேர்ஃபுல்லா கொண்டு போனீங்கன்னா, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னாக்கா எதையுமே பார்க்க வேண்டியதில்லை, அப்படியே பலன்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கலாம். இதுல சந்தேகம் இருந்தா கூட கேளுங்க, நான் சொல்றேன். எப்படிங்க? ஆமாங்க, அந்த சம்பந்தம் எல்லாம் அப்புறம் எடுக்கணும். சனி எங்க சேர்ந்து இருந்தாலும் சரி, தனியா இருந்தாலும் சரி, எங்க இருக்கக்கூடிய பாகவத்தில் அந்த பிரச்சனை இருந்தே இருக்குங்கய்யா. அதுல எல்லாம் ஒன்றும் மாற்றமே கிடையாது. இதெல்லாம் வந்து எந்த புக்லையும் இருக்காது. இதெல்லாம் வந்து நம்ம மாதிரி ஜோதிட கருத்தரங்கு நமக்கு போறப்ப கிடைக்கக்கூடிய ஒரு பாயிண்ட்ஸ் தான். இதை நான் கண்டுபிடிச்செல்லாம் சொல்லலை. நமக்கு வந்து இது மாதிரி கருத்துக்கள் நம்ம போற இடத்துல கிடைக்குது, அதை நம்ம மற்றவங்களுக்கும் சொல்றோம். இதுதாங்க இந்த எந்த ஐயா எந்த அடிப்படையில் எடுத்தாங்கிறது யாருக்குமே தெரியாது. ஏன் அப்படின்னா, இந்த புக்கு எழுதினவர் தயானந்த சரஸ்வதி சாமிகள் மகரிஷி, அவர் வந்து அவரோட
யோகால வாசி யோகத்துல நின்று இதை கண்டுபிடித்தது அப்படின்னு போட்டிருக்காரு. இது முழுக்க 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 அவருக்கு சொந்தமானது. அந்த புஸ்தகத்துல போனாலும் இதை எப்படி போட்டானோ அதெல்லாம் கண்டுபிடிச்சானு அதுல இருக்காது. உட்காருங்க, உட்கார்ந்துட்டு கேளுங்கய்யா. இல்ல அவர் முழுக்க முழுக்க வாசி யோகத்துல நின்று இதை கண்டுபிடிச்சிருக்காருங்க. அந்த அளவுக்கு அவரு பெரிய அவரெல்லாம் சித்தர் மாதிரிங்கய்யா. அந்த அளவுக்கு அவருக்கு அந்த பவர். இது யாராலையுமே கண்டுபிடிக்க முடியல. மாறிதான் வரும். அந்தந்த ஜாதகத்துக்கு எங்க இருக்காங்க என்னங்கிறது மாறிதான் வரும், ஒரே மாதிரி வராது. அது நீங்க இதுதான் இப்ப எதிரிடையே ஒன்னொன்னும் இந்த கிரகத்துக்கு எதிரில் என்னென்ன கிரகம் வருது, அந்த கிரகம் அங்க என்ன இதுல இருக்கு, அதை வச்சு நீங்க பாத்துக்கணும். இவங்களோட உதவி இங்க கிடைக்காது, இல்ல இவங்களுக்கு நல்ல உதவி கிடைக்குங்கிறத நீங்க முடிவு எடுத்துக்கலாங்க. அதுதான் கேட்கிறாரு. இது தயானந்த சரஸ்வதி சாமிகள் கண்டுபிடிச்சு கொடுத்தது. இதை எப்படி அவர் கண்டுபிடிச்சாருங்கிறது ஆமா. அதுதாங்க ஐயா, நீங்க எந்த சாரத்துல உங்க கிரகம் நிக்குது. இப்போ உங்களுக்கு சூரியன் எந்த சாரத்தில் நிக்கிறாரு, அந்த சார நட்சத்திரத்துக்கு எதிரிடை. இப்ப அனுசத்தில் நிக்கிறதுனால இவங்களுக்கு சதயம் எதிரடியில் வந்துருச்சு. ஆமாங்க ஐயா, சதயம் நம்ம அதாவது ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்கோம். இப்ப நான் சொன்னேன் இல்லைங்களா, சூரியனுக்கு 12 நட்சத்திரம், சனின்னா முதல் நட்சத்திரம் அவர் கண்டுபிடிச்சது. அதுல இருந்து பாத்தீங்கன்னா அந்த அடுத்த நட்சத்திரம் பாத்தீங்கன்னா வதைதாரை, வேதை, இந்த மாதிரி வரிசையா வரும். இது எல்லாம் பார்த்துடலாம். ஆனா அந்த முதல் நட்சத்திரம் எப்படி கண்டுபிடிச்சார், இது யாருக்கும் தெரியாது. ஆமாங்க, அதாவது நான் சொல்ற நம்பர்ஸ் வேணா நோட் பண்ணிக்கங்க. இல்ல இது போன 2-3 மீட்டிங் முன்னால் நான் இதை சொல்லிட்டேன், அதனால நான் அதை சொல்லல. அதாவது சூரியனுக்கு எதிரடையில சூரியன் எந்த நட்சத்திரத்தில் நிக்கிறாருன்னு ஃபர்ஸ்ட் பாத்துக்கணும். அந்த நட்சத்திரத்தில் இருந்து 5, 7, 8, 10, 12, 14, 15, ஆமாங்க ஐயா, 15க்கு அப்புறம் 18, நான் சொல்ற நம்பர்ஸ் மட்டும். 14க்கு அப்புறம் 15, ஆமா 14, 15, 18, 18க்கு அப்புறம் 21, 22, 23, 27. இது சூரியன் நின்ற நட்சத்திரம், அதுதான் முக்கியம். நீங்க அஸ்வினிலிருந்து போயிடக்கூடாது. சூரியன் எந்த நட்சத்திரத்தில் நிற்கிறாரோ அந்த அம்மா கேதுக்கு 3 நட்சத்திரம் இருக்கு. அப்படிதான் போகணும். ஆமாங்க, அப்படிதான் போகணும். அடுத்து பாத்தீங்கன்னா சந்திரனுக்கு போயிடும். சந்திரனுக்கு 7 நட்சத்திரம். அதாவது சந்திரன் நின்ற சாரம். ஆமாங்க, ஆமா, ஆமாங்க, ஆமாங்க, சந்திரன் நின்ற சாரம். அதுல இருந்து 3, 5, 7, 8, 12, 18, 25 இந்த 7 நட்சத்திரங்கள் அதுக்கு எதிரடியில் வரும்.
அடுத்து செவ்வாய்க்கு பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கு வந்து 5 நட்சத்திரம். 5 5ல வந்து பார்த்தீங்கன்னா அப்போ 5 11 இல்லை சாரி செவ்வாய்க்கு இல்லை, அதை அழிச்சிருங்க வேணாம். செவ்வாய்க்கு வந்து 3 ஆரம்பம் 3 7 10 15 21 சரிங்களா? 5. அப்புறம் புதனுக்கு 4 நட்சத்திரம். ஆமாங்க, 5 11 21 22. ஆமாங்க. குருவுக்கு 3 நட்சத்திரம். குருவுக்கு 3 நட்சத்திரம். ஆமா, ஆமாங்க, 6 7 9. சுக்கிரனுக்கு 3 நட்சத்திரம். 20 22 24. அடுத்து சனிக்கு 7 நட்சத்திரம். 5 6 8 10 11 20 25. ஆமாங்க, மொத்தம் 7 நட்சத்திரம். பார்த்து 7 வந்துச்சா? சரிங்க. அடுத்து ராகுக்கு 2 நட்சத்திரம். 20 22 20 22. ஆமாங்க. கேதுக்கு 2 நட்சத்திரம். அது 20 22. இது நீங்க கணக்கு போடுறப்ப மாந்திக்கு கிரகமே இல்லை, அது தோஷத்தை சொல்லக்கூடியது, அதனால அதுக்கு எதிரடை கிடையாது. அதே மாதிரி லக்னம்ங்கிறது ஜாதகர். லக்னம்ங்கிறது ஜாதகர்னால லக்னத்துக்கு எதிரடியில் கிரகங்கள் வராது. ஆனா கிரகத்துக்கு எதிரடியில் லக்னம் வரும். எடுக்கிறப்போ அந்த நட்சத்திரம் வரிசையா நீங்க பார்த்துட்டு வரப்போ அது லக்னம் என்ற நட்சத்திரம் வந்துச்சுன்னா அதை எடுத்துக்கணும். லக்னம் எதா இருந்தாலும் நீங்க எடுத்துக்கணும். ஏன்னா இந்த லக்னம் எதிரிடல வந்துருச்சுனாவே பாத்தீங்கன்னா இவங்க இந்த ஜாதகத்துல பாத்தீங்கன்னா லக்னம் வந்திருக்கு பாருங்க. இந்த செவ்வாய்க்கு எதிரிடல மட்டும் லக்னம் வந்திருக்கு. சந்திரனும் லக்னமும் சதயத்தில் நிற்கிறதுனால அவங்க ஒட்டுக்க போட்டாங்க. செவ்வாய்க்கு எதிரில் லக்னம் வந்ததுனால கண்டிப்பா இவங்க சகோதரர் பிரச்சனை அப்படிங்கிறத அங்க எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஒரு கிரகம் சுயசாரத்தில் நின்று எதிரடையில் வந்துச்சுன்னா அந்த கிரகம் பயங்கரமான பிரச்சனையை கொடுக்கும். வேற சாரத்தில் நிக்க கொடுக்கறத விட அது சுயசாரத்தில் நின்று எதிரடையில் வந்துருச்சுன்னா போட்டு படுத்தி எடுத்துடும். அது அந்த இடத்துல சுயசாரத்தில் நிற்கக்கூடிய கிரகங்களை கவனமாக கையாளணும். இவங்களுக்கு சுயசாரத்தில் எதுவுமே இல்லை. ஆமாங்க, இப்போ அனுசத்துக்கு எதிரடியில் இல்லைங்க ஐயா. இப்போ வந்து ஒரு கிரகம் அனுசத்தில் நிக்குது, அதுக்கு எதிரடியில் நமக்கு சந்திரன் வருதுன்னு வச்சுங்க. அந்த சந்திரன் ரோகிணிலேயோ கிருத்திகிலேயோ ரோகிணி திருவோணம் அஸ்தம் அதுல நின்று எதிரடியில் வந்துச்சுன்னா அந்த எதிரடியில் வரக்கூடிய கிரகம் தன்னோட சாரத்திலேயே நிற்கும். ஏன்னா அப்படி நிக்க இல்லையா, கிரகங்கள் வந்து சுயசாரத்தில் நிக்குது இல்ல.
நீ சுயசாரத்தில் நிற்கக்கூடிய கிரகம் இப்போ இந்த சூரியனுக்கோ சந்திரனுக்கோ அந்த இதில் எதிரடியில் வருது அப்படின்னா அந்த சுயசாரத்தில் நிற்கக்கூடிய கிரகம் ரொம்ப பிரச்சனை பண்ணும். அதனால் அவங்களால வந்து இப்போ சுக்கிரன் பாருங்க, இப்போ சுக்கிரன் வந்து இவங்களுக்கு வந்து மூலத்தில் நிற்கிறார். ஐயா இங்க அவங்க நிற்கக்கூடிய நட்சத்திரத்தை விட்டுடுங்க, எதிரிடையில் வர நட்சத்திரம். இப்போ இந்த வந்து இப்போ இந்த சந்திரன் வந்து சதயத்தில் நிற்கிதுங்க. ஆனால் இந்த சந்திரனே வந்து ரோகிணி அஸ்தம் திருவோணத்தில் நின்றுருந்தா அப்போ இதுக்கு எதிரடையாக வர்றப்போ அது பயங்கர பிரச்சனை பண்ணிடும். அந்த இடத்துல மட்டும் ரொம்ப பலன் சொல்றப்போ இவ்வளோ மோசமான பலன்கள் வருங்கிறத தைரியமாக சொல்லலாம். ஏன்னா நீங்கள் மெயினாக வந்து நடப்பு திசா புத்திக்கு போயிட்டீங்க அப்படின்னா, இப்போ திசா புத்தி வந்து ஒரு கிரகம் வந்து நிற்கிது, அது மட்டும் பார்த்துங்க. அந்த ஒன்றை மட்டும் கரெக்டாக பார்த்துக்கிட்டிங்கன்னா இதை விட பெருசாக, அதாவது ஒரு கிரகம் திசா நடத்துது, அந்த திசா நடத்துகிற கிரகத்துக்கு புத்தி நடத்துகிற கிரகம் எதிரடியில் வந்துச்சு அப்படின்னா நல்லது செய்யக்கூடிய திசையாக இருந்தால் இந்த எதிரடியில் நிற்கக்கூடிய நட்சத்திரம் நல்லது செய்ய விடாது. அது தீமை செய்யக்கூடிய கிரகமாக இருந்ததுன்னா இந்த கிரகம் அதை தீமை செய்ய விடாது, அந்த இடத்துல நல்லது நடந்துடும். அப்படிங்கிறப்ப மட்டும் கேர்ஃபுல்லாக இருக்கணும், பார்த்துக்குங்க. சரிங்க, நன்றி, வணக்கம். பள்ளிப்பாளையம் தனக்கோடி. இவ்வளவு நேரம் நமக்கெல்லாம் எதிரடை நட்சத்திரங்களை பற்றி விரிவாக பல தகவல்களை நமக்கு கொடுத்த பள்ளிப்பாளையம் விஎன் தனக்கோடி ஐயா அவர்களுக்கு மிக்க மிக்க நன்றி திரிசக்தி ஜோதி ஆயத்தின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். எங்கள் சங்க செயலாளர் கணேசன் மாணிக்கம் ஐயா அவர்களும் குரு தங்கராஜ் ஐயா அவர்களும் ஐயா அவர்களுக்கு சிறப்பு செய்வார்கள்.